என்ன மக்களே வழக்கம் போல தாறுமாறான ஓட்டுகளை அஃபிஷியல் ஓட்டிங்ல போட்டு தெருக்கி விட்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன ப்ரோ 3 நாளா சத்தமே காணோம். நாங்களும் சேனலுக்குள்ள வந்து பாக்குறோம், ஒரு வீடியோவே இல்ல ப்ரோ. எங்க ப்ரோ போனேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சனல் ஒர்க்ல மாட்டிட்டேங்க, அதனால தான் வந்தாச்சு. நீங்க எவ்வளவு மெசேஜஸ்ங்க இன்ஸ்டாலயும் சரி, யூடியூப்லயும் சரி, எக்ஸ்லயும் சரி, ப்ரோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் கொடுங்க ப்ரோ, இந்த சேனல்ல இவர் ஃபர்ஸ்ட்ன்றாங்க, அந்த சேனல்ல அவர் ஃபர்ஸ்ட்ன்றாங்க, இந்த பேஜ்ல இவர் ஃபர்ஸ்ட்ன்றாங்க ப்ரோ, நீங்க போட்டாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும், உங்க வீடியோக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ மெசேஜஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் மெசேஜஸ். வந்தாச்சு. தேர்ஸ்டே காலையில யார் ஃபர்ஸ்ட் இருக்கா, யார் லாஸ்ட்ல இருக்கா, யார் வெளியேற போறான்றத பத்தி பாத்துருவோமா? ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிபி ரேகமானி, பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ்ல தேர்ஸ்டே காலையில யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, யார் லாஸ்ட்ல இருக்கா, அஃபிஷியல் ஓட்டிங் என்ன நிலவரத்தில் இருக்கு எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துருவோமா? மொத்தமா பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வீடியோ ஒரே லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் திட்ட மாட்டீங்க. நீங்க ஒரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ யாரு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருக்கா அதை சொல்லு ப்ரோ. ஒரு சேனலில் ஒன்று சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்றது நான் ஓப்பனாக அடிச்சு உடச்சிடுறேன். ஸோ திவ்யா கணேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ப்ரோ இது எனக்கு தெரியும் ப்ரோ, நீ திவ்யா பிஆர் தானே ப்ரோ, அதனால நீ இப்படி தான் ப்ரோ சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ப்ரோ. நம்புங்க ப்ரோ, நம்பிக்கை தான் வாழ்க்கை, ஓகேங்களா? அவங்க தான் இந்த ஷோவை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த வாரம் வேற மாதிரி தூக்கி சாப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மக்களுக்கு இருந்து அவ்வளோ தாறுமாறான ஆதரவு வந்துட்டு நம்ம திவ்யாவுக்கு வந்துட்டு இருக்குங்க. முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி ஓட்டுகளை குவிச்சிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா கணேசன் அவர்களுக்கு. ப்ரோ இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான் ப்ரோ காரணம். சண்டே எபிசோட்ல நம்ம திவ்யா அவர்கள் சத்தம் காட்டாம உட்காந்து இருந்தாங்க. தேவையில்லாம வந்து நோண்டி பெரிய ஆளாக்கி விட்டாங்க நம்ம திவ்யாவை. ஸோ திவ்யா அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுகள் அஃபிஷியலில் வந்துட்டு இருக்கு. வேணா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் 14,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸுங்க. எப்படி 14,000 ஓட்டு டிஃபரன்ஸு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம திவ்யா கால் மேலே கால் போட்டு குவீன் மாரி உட்காந்துருக்காங்க, யாருனாலையும் அசைக்க முடியாது. ஸோ திவ்யா ஃபேன்ஸ் தாறுமாறா நொறுக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க, திவ்யா ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்க, எங்க இருந்து உங்க திவ்யாவுக்கு ஓட்டு போறீங்கன்றதே சொல்லுங்க. ஸோ பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் திவ்யா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ திவ்யா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்ல தேர்ஸ்டே காலையில நிலவரப்படி. ஸோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஆச்சரியம்ப்பா, இது எனக்கு சுத்தமா நான் இதை எதிர்பார்க்கலங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் ஒரு பயங்கரமான ஆச்சரியக்குறி. யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, அரோராவா ப்ரோ? இந்த வாரம் எவிக்ட் ஆகுமா, அந்த வாரம் எவிக்ட் ஆகுமான்னு பார்த்து இந்த பொண்ணு ப்ரோ செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறேன். என்ன பார்த்தீங்களா, செகண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ செகண்ட் வீக்கே இந்த பொண்ணுலாம் வெளியே போகணும்னு நினச்சோனுங்க. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கண்டஸ்டண்டாக வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, என்னதான் வந்துட்டு இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியே வந்து பேடான ஒரு இமேஜ் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நல்ல இமேஜாக மாற்றிட்டு வெளியே வருவாங்கன்னு நான் சொன்னேன். எல்லாரும் என்னை போட்டு அடிச்சிங்க. அப்போ ப்ரோ பாருங்க ப்ரோ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க ப்ரோ துஷாரோட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போது இந்த வீட்டை ரொம்ப கலகலன்னு என்டர்டெய்னிங்காக பாயிண்ட்ஸ் பேசும்போது பாயிண்ட்ஸ் பேசி ரொம்ப நல்லா வச்சுக்கிறது நம்ம அரோரா. ஸோ மக்கள் அவ்வளோ ஆதரவுன்றதை நம்ம அரோராவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓட்டிங்கில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க மக்களே. நேற்று வரைக்கும் வேற ஒருத்தர் இருந்தார். ஸோ இன்னைக்கு நம்ம அரோரா அவர்கள் செகண்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. நேற்று நைட்டு இது மாறிடுச்சு. ஸோ செகண்ட் பிளேஸில் அரோரா அவர்கள் தாறுமாறான ஓட்டுகள் அரோராக்கும் வந்துட்டு இருக்குங்க அஃபிஷியலில். மக்களே வேற மாதிரி போங்க, நம்ம அரோரா ஃபைனல்ஸ்ல வந்துடுவாங்க போல இருக்கே. ஸோ தாறுமாறான ஓட்டுகள் நம்ம அரோராக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல அரோரா இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமு மாமா இருக்காரு. கமு மாமாக்கு ஓட்டுகள் தாறுமாறா வந்துட்டு இருக்கு மக்களே. ப்ரோ பார்வதி எங்க ப்ரோ அப்படின்னு பார்வதி ஃபேன்ஸ் கேட்கறது புரியுதுங்க. நான் ஆர்டரா தாங்க வர முடியும். ஸோ கமருதீன் தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. கமருதீனுக்கும் ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் கமு மாமா வந்து கொஞ்சம் எல்லையெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இது பண்ணிட்டு டீசெண்டாக இருக்காப்புல. ஸோ தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. இதே மாதிரி இருந்துக்கிட்டு அப்பப்போ அவருக்கு தோன்றதை பேசிட்டு கருத்துக்களை முன்னெடுத்து வச்சாருன்னா இன்னும் ஓட்டுகள் அதிகரிக்கும். மக்கள்ன்றது அவங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கமருதீன் அவர்களுக்கு கொடுப்பாங்க. தேவையில்லாமல் நம்ம அக்காவோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ கமருதீன் இந்த கமருதீன் தான்ப்பா நல்லா இருக்கு, இதை தான்ப்பா நாங்கள் எதிர்பார்த்தோம். தேவையில்லாமல் போயிட்டு அக்காவோட உட்காந்து பேசுறது, அப்புறம் வந்துட்டு சண்டை போடுறது, அடிக்க போடுறது, இதெல்லாம் எதுக்கு கம்மு மாமா சொல்லுங்க? இப்படியே இருக்கும், நல்லா இருக்கு, ஓட்டுகளும் வருது இல்லையா, இப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ கமருதீன் தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஸோ கமருதீன் ஃபேன்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அரோரா ஃபேன்ஸ் முக்கியமா அரோரா ஃபேன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அரோரா அன்எக்ஸ்பெக்டடுங்க, நான் எதிரே பார்க்கல. என்னங்க செகண்ட் பிளேஸ் அரோரா. ஸோ வேற மாதிரிங்க சம்பவம் சரிங்க போல இருக்கு. நீங்கள் வேற ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுது நல்லா. ஸோ தேர்ட் பிளேஸில் நம்ம கமருதீன், செகண்ட் பிளேஸில் அரோரா. அரோராவுக்கு நம்ம திவ்யா கணேஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா ஒரு 14,000 ஓட்டுக்கிட்டே இருக்குங்க, 14,000 ஓட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸில் நம்ம கமு மாமாவுக்கும் அரோராவுக்கும் எவ்வளோன்னா ஒரு 3,000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ். எப்போ வேணாலும் கமு மாமா மேலே போகலாம். கமருதீன் ஃபேன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், கமருதீன் ஃபேன்ஸ் ஓட்டை அடித்து போட்டிங்கன்னா
அரோராவை கீழே தள்ளிட்டு கமுமாமாவும் மேலே கொண்டு வரலாம். ஸோ சொல்லிட்டேன். ஸோ கமருதீன் அவர்கள் 3rd பிளேஸில் இருக்காரு. 4th பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அக்கா வராங்க. எங்கள் அக்காவோட டவுன்ஃபால் இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இவ்வளோ பெரிய டவுன்ஃபாலாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 4th பிளேஸில் இருக்காங்க பார்வதிக்கு ஓட்டுகள் பயங்கரமான ட்ராப்பு. நம்ம பார்வதிக்கும் கமருதீனுக்கும் 1000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸு. பட் இருந்தாலுமே பார்வதிக்கு பயங்கரமான ட்ராப்புங்க. 2 வாரம் முன்னாடி 1st பிளேஸில் இருந்த ஒருத்தவங்க இப்போ வந்துட்டு அரோராலாம் மேலே இருக்காங்க, பார்வதி கீழே இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ 4th பிளேஸில் இருக்காங்க நம்ம பார்வதி. 5th பிளேஸில் நம்ம சபரி அவர்கள் இருக்கார். சபரி அவர்களுக்கும் நார்மலாக ஓட்டுகள் ஆவரேஜாக வந்துட்டு இருக்குங்க. யாருப்பா சபரிக்கு ஓட்டு போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரிக்கு அந்த சீரியல் ஃபேன்ஸ் இருக்காங்கங்க. வேலைக்காரன் சீரியல், அந்த சீரியல், இந்த சீரியல்னு சொல்லி அந்த விஜய் டிவி ஆடியன்ஸ்ன்றது சபரிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, தங்கமான மனுஷன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சபரி அவர்கள் 5th பிளேஸில் இருக்காரு. 6th பிளேஸில் கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்களுக்கும் ஓட்டுகள்ன்றது வந்துட்டு இருக்கு. யார் ஓட்டு போகிறா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. விக்கல் சிக்கரம் நாமினேஷன் இல்லை ப்ரோ, கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஒரு கேங்கு தான். கண்டிப்பாக விக்கல் சிக்கரம் ஃபேன்ஸும் இருக்காங்கன்றதை நான் சொல்லியிருப்பேன். அவருக்கும் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க மக்களே, புரிஞ்சிக்கோங்க. அவரும் கண்டிப்பாக ஃபினாலேயில் வர ஒரு கண்டென்டர் தான். ஸோ அவர் இந்த வாரம் நாமினேஷன் இல்லை. ஸோ முக்கியமாக அவரோட ஓட்டுகள் வந்துட்டு நிறைய இடத்துல பிரியும். கானா வினோத் அவர்கள் தலைவர் இல்லையா, ஸோ கானா வினோத் ஓட்டுகளும் நம்ம திவ்யா கணேஷ் மற்றும் கமருதீனுக்கு பிரியறதை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் நல்லா நோட் பண்ணினா தெரியும். ஸோ திவ்யா கணேஷ் 1st பிளேஸில் தாறுமான ஓட்டுகள். ப்ரோ கானா வினோத் ஓட்டு மட்டும் எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்யாவுக்கும் வருதுங்க. பட் கானா வினோத் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க இல்லையா. ஸோ முக்கால்வாசி பேர் கானா வினோத் ஃபேன்ஸ் வந்துட்டு கமருதீன் ஓட்டு போடுறது நல்லா தெரியுது இதில் பார்த்தாலே. ஸோ 1st பிளேஸில் திவ்யா கணேஷ், 2nd அரோரா, 3rd கமருதீன், 4th பார்வதி, 5th சபரி, அடுத்து கனி அவர்களுக்கும் விக்கல் சிக்கரம் ஃபேன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சபரிக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்களுக்கு கீழே நம்ம எஃப்ஜே இருக்கார். எஃப்ஜேக்கும் ஒரு மாதிரி மாடரேட்டாக வந்துட்டு இருக்கு. பட் போன வாரத்துக்கு இருந்ததில் இந்த வாரம் எஃப்ஜேக்கு ட்ராப்புங்க. ஏன்னா எஃப்ஜே போன வாரம் தூக்கி சாப்பிட்டாப்புல, இந்த வாரம் சத்தமே இல்லாமல் மனுஷன் எங்கே இருக்காருன்னே தெரில. ஸோ அப்படி இருக்காரு. ஸோ எஃப்ஜே கீழே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்கள் இருக்காரு. அமித் அவர்கள் நல்ல மனுஷன் மாதிரியே இருக்காப்புல. திடீர்னு வந்துட்டு ஏதாவது உட்காந்து நம்ம சாண்ட்ராக்கா உட்காந்து மண்டையை குழப்புது, திடீர்னு ஏதாவது திவ்யா கிட்ட போய் சண்டை வைக்கிறாப்புல. ஸோ அமித்துக்கான ஓட்டுகளும் வந்துட்டு இருக்கு. அமித்துக்கு வந்துட்டு நல்ல மனுஷன்ப்பா, தங்கமான மனுஷன். இந்த வீட்லேயே ஒரு தங்கமான மனுஷனா அது அமித் தான் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அமித்தும் குட் கோயிங், ஓகேங்களா. அமித் அவர்கள் இன்னும் நல்லா கருத்து எடுத்து வச்சாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ அமித்துக்கு கீழே யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம சாண்ட்ராக்கா வராங்க. சாண்ட்ராக்கா என்னக்கா உங்களை ட்ராமா பண்ணச்சோன்னா இப்படியாக்கா தனியாக மரத்துக்கிட்டலாம் உட்காந்து பேசுகிறீங்களேக்கா, அழுன்னு அழுகுறாங்க. இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரில மக்களே. நிறைய தேவையில்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி வாரத்தில் நம்ம சுபிக்ஷாக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்னதாகட்டும், திவ்யாவை தேவையில்லாமல் அக்யூஸ் பண்ணுறதாகட்டும், பிரஜன் வச்சு யூஸ் பண்ணி கேம் ஆட்டார்னு சொல்லி நிறைய தேவையில்லாமல் அக்யூசேஷன். எனக்கு ஒன்று கேட்குற மக்களே, எனக்கு தெரியாமல் எனக்கு நிறைய நாளாக ஒரு கேள்வி, என்னைக்காச்சும் திவ்யா வந்துட்டு நம்ம சாண்ட்ராவை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியல மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணுங்க. என்றைக்குமே திவ்யா சாண்ட்ராவை அட்டாக் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. பட் சாண்ட்ரா மட்டும் என்ன திவ்யானை அட்டாக் பண்ண போகிறா, அட்டாக் பண்ணுறா, என்னை வச்சு கேம் ஆடுறா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லி எதுக்கு அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்கு திவ்யா ஃபோபியால் சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா அவர்களுக்கு பயங்கரமான ட்ராப்பு. சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியேறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ லாஸ்ட் இதுக்கப்புறம் 2 பேர் இருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டாலுமே ஓட்டுக்கள் பயங்கரமாக சாண்ட்ரா அவர்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. ஸோ இதுதான் உண்மை. சாண்ட்ரா அவர்களுக்கு செம்ம டிக்ரீஸுங்க. அதுக்கப்புறம் எபிசோடெலாம் போகிறத பார்த்தா அக்காவை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பட் வாய்ப்புகள் போகிறதுக்கு கம்மி தான். ஏன்னா அடுத்த வாரம் ஃபேமிலி வீக் வேறு இருக்குது, அவங்க குழந்தைங்க வேறு வருவாங்க, பிரஜன் அவர்களும் வீட்டுக்குள்ளே வருவார், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறேன். என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்க இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக, யார் எந்தெந்த ஃபேமிலிலேருந்து யார் வரப்போய் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அவர் வீடியோ. இதுக்கப்புறம் வீடியோ தாறுமாறாக வரும், லைவும் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அக்காவும் ஓட்டுக்கள் வருது மக்களே. எப்படி வருது, ஏது வருது, யார் போகிறான்னு தான் தெரியல. பட் ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஊர்லேருந்து மட்டும் பயங்கரமாக வந்துட்டு இருக்கான். ஸோ சுபிக்ஷா அவர்களே கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பொண்ணு, பயங்கரமான ஒரு நல்ல மனசு உள்ள பொண்ணு. இந்த பிக் பாஸ் ஷோ உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க, நிஜமாலே தெரியல. அமித் எப்படியோ அதே மாதிரி தான் சுபிக்ஷா இருக்கணும், ஒரு நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். பட் ஷோவில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள். போன வாரம் ஒருத்தவங்க எவிக்ட் ஆனாங்க இல்லையா, அவங்கள மாதிரி நீங்கள் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, பீட் பாக்ஸ் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. பட் போன வாரம் ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள மாதிரி நீங்கள் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னும் நல்லா பேசுங்க, எடுத்து பேசணுன்னு தான் சொல்ல தோணுது. ஸோ சுபிக்ஷா இன்னும் நல்லா எடுத்து பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சுபிக்ஷா மேலே இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே லாஸ்ட் பிளேஸில் நம்ம ஆதிரே அவர்கள் இருக்காங்க மக்களே. ஆதிரே அவர்களுக்கு ஓட்டுக்களே இல்லை. எப்படி ஓட்டுக்களே இல்லை, ஓட்டுக்கள் சுத்தமாக எட்டி கூட பார்க்கல. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஒரு டிக்கெட் ஆதிரை தான். இன்னொரு டிக்கெட்டாக இருந்தால்
வேறு ஒரு டிக்கெட் யாருன்னு நான் சொல்கிறேன் வர நாட்களில். ஸோ ஆதிரை அவர்களுக்கு ஓட்டுகளே சுத்தமாக இல்லை மக்களே. ஆதிரைக்கு யாரும் ஓட்டு போகலன்னு நினைக்கிறேன். அக்கா வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு இந்த டைட்டில் அடிக்கலாம் வரல, நான் காசு சம்பாதிக்க தான் வந்திருக்கேன், ஒரு நாள் நான் இருக்கிறதுக்கும் பேமெண்ட்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு ஓட்டை போட்டிங்க, யார் இந்த வாரம் எவிக்ட் ஆனன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சொல்லுங்கள் ஒரு ஓட்டிங்க ஃபுல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ திவ்யா கணேஷ், அரோரா, கம்ருதீன், பார்வதி, சபரி, கனி, எஃப்ஜே, அமித், சாண்ட்ரா, சுபிக்ஷா மற்றும் ஆஜய். ஸோ இதுதான் ஆர்டரு. தேர்ஸ்டே காலையில் நல்லபடி. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நிறைய அப்டேட்டோடு இருக்குது மக்களே. நீங்கள் நிறையா ஒரு வீடியோ தாறுமாறாக கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோவும் குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன் டு அவர் சேனல். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.